தாவேக்கால டாமினேஷன் அதிகமாக இருக்குது. இளம் பெண்களை வந்து டாமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நேற்று முக்கியமான ஒரு பெண் வந்து விலகியிருக்காங்க. சில பெண் வந்து என்ன பொறுப்பில் இருக்காங்க அவங்க மகளிர் இதில் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் உறுப்பினர் தொடர்றாங்க. ஸோ அது விலகிட்டாங்க. டாமினேஷன் வந்து அதிகமாக இருக்கு. இன்ஸ்டாவா? கொஞ்ச நாள்லயே வந்து சோசியல் மீடியாவில் நல்லா ஃபெமிலியராக வந்து அந்த பெண் வயசானு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அந்த முக்கியமான பிரபலமான பெண் வந்து நான் தன்னை பிரபலப்படுத்திக்கிறதா நினச்சிட்டு அமுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்ற முக்கியமான பாயிண்ட், ஒரு பெண்ணா இருந்து நீ அரசியலில் ஈடுபடணுமா, அவங்க குரல் வெளியில போகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன் அவங்க மேல ஒரு ஒப்பீனியன் திணிக்கப்படதான் சொல்றாங்க. இது என்ன அரசியல்? வழக்கமாகவே அரசியலுக்கு வருகின்ற இளைஞர்களுக்கு அல்லது பெண்களுக்கு தன்னோட லைஃப்பை வந்து அரசியலுக்காக டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது ரொம்ப சுலபமாக குடும்பத்திலோ சமுதாயத்திலோ ஆதரவு வந்துடாது. நீங்கள் வந்து டாக்டர் ஆகலாம், என்ஜினியர் ஆகலான்னு குழந்தைங்க சொல்லும்போது சந்தோஷப்படுற பெற்றோர்கள் அரசியலுக்கு போகிறோன்னு சொன்னால் எத்தனை பேர் ஆதரிப்பாங்க? ஆனால் இதையெல்லாம் தாண்டி அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடம் என்கின்ற உறுதி இருந்தால் எத்தகைய தடைகளையும் நம்மால் தாண்ட முடியும். அதனால் ஒருவேளை சகோதரி உண்மையாகவே மக்களுக்கு பணியாற்றுவதற்காக அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் எங்கள் கட்சிக்கு தாராளமாக அவங்க வரலாம். இங்கே எல்லா வாய்ப்புகளும் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அதிகமாக இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றுதான் பிரதமர் மோடி சொல்கிறார்.